எப்படி டிஸ்ட்ராய் பண்ணாங்க, முருகர் வந்து அவருடைய வேலை வச்சு டிஸ்ட்ராய் பண்ணாங்க, அந்த அசுரனை வந்து அழிச்சது, அப்புறமா வந்து தாரகாசுரனை வந்து அழிச்சது எப்படி அப்படின்ட்டு பார்த்தோம் நாங்க. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து இப்போ வந்து சிங்கமுகனும் சூரபத்மன் அப்புறமா அவங்க இருக்கிற பசங்க எல்லாரும் வந்து எப்படி வந்து டிஸ்ட்ராய் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்ப வந்து தாரகாசுரன் அழிச்சிட்டு இப்ப முருகன் வந்து அவங்க பையன் அசுரேந்திரன் இல்லையா, என்னுடைய அப்பாவை வந்து ஒரு சின்ன பாலகன் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுரேந்திரன் வந்து சூரபத்மன் இடத்துக்கு போறான். சூரபத்மன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னா, தாரகாசுரன் வந்து மாயாபுரி பட்டணத்துல இருந்தாங்க, சூரபத்மன் வந்து வீர மகேந்திர பட்டணத்துல இருக்காங்க. ஓகேவா? இப்ப அந்த இடத்துல இருந்து அசுரேந்திரர் யாருன்னா அவங்க அப்பா வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பெரியப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போறாங்க. இங்க வந்து சூரபத்மன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. போனோடனே பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கு இவங்களை பாக்குறதுக்கே. போயிட்டு சூரபத்மன் கிட்ட போயிட்டு அப்படியே நின்று அழுகுறாங்க. அழுதுட்டு என்னப்பா என்ன ஆச்சு, எதுக்கு அழுகுற, என்ன நீ மட்டும் வந்திருக்க, எதுவுமே சொல்லாம முன்ன அறிவிப்பு இல்லாம நீ மட்டும் வந்திருக்கியே, யாரும் உங்க கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. கேட்டு இல்ல பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன எதுவும் சொல்லல அவங்க. ஏப்பா என்ன கனவுலாம் கண்ணியா, கனவு நம்மளாம் அசுரர்கள், கனவு கூட நம்ம கிட்ட கேட்டதுதான் அனுமதி வாங்கிட்டுதான் நம்ம கிட்ட வரவே செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம பராக்கிரமம் விட்டுறாங்க. நம்ம போய் அழுகலாமா, நம்மளாம் அசுரர்கள், நம்ம போய் அழுகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2 டைம் சொன்னோடனே இந்த அசுரேந்திரன் சொல்றாங்க, அழிச்சுட்டாங்க, என்னுடைய அப்பா வந்து அழிச்சுட்டாங்க பெரியப்பா இந்த மாதிரி. என்னப்பா கனவு ஏதாச்சும் காமியா, நீ கனவு என்ன கண்டியாப்பா, கனவுல கூட அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல பெரியப்பா நான் நிஜமா சொல்றேன், அப்பாவை அழிச்சுட்டாங்க, அம்மா தான் பாத்தீங்கன்னா அதை சிதை ஊட்டிட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்ப அந்த பட்டணத்துல வந்து என்னால இருக்கவே முடியாது, ஏன்னா நம்மளுக்கு எந்த சேஃப்டியும் இல்லை, அது வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு. சரி 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 நீ என்னமோ சொல்ற, ஓகே அப்படிலாம் இருக்காது, என் தம்பியை போய் யாராச்சும் அழிக்க முடியுமா, அப்படிலாம் இருக்காது. நீ முதல்ல என்ன பண்ற, நல்லா சாப்பிட்டு, பெரியம்மா தான் இருக்காங்க பாரு, போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நீ ஒரு இன்ப லோகத்துக்கு போ, நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டு இவங்க போன உடனே கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த சூரபத்மனுக்கு விஷயம் வருது, அங்க இருக்கிற அமைச்சர்கள் மூலியமா வருது. என்னன்னா இந்த மாதிரி பாலமுருகன் வந்து தாரகாசுரனை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு. அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப சிவந்து போகுது. நிஜம்தானே இந்த விஷயம், எப்படி என் தம்பியை போய் அழிக்க முடியும், என் தம்பியுடைய செஸ்ட்ல வந்து மகாவிஷ்ணுவோடைய சக்கரமே இருக்கே, எப்படி அழிக்க முடியும், இதெல்லாம் பாசிபிளா, இப்படி என்னாச்சு, உடனே வந்து போருக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சொன்னோடனே அவங்க சொல்றாங்க, ஒரு தூரத்துல இருந்து ஒரு குரல் ஒண்ணு கேக்குது. என்னன்னா நீங்க ஒரு சின்ன பாலகன் வந்து உங்க தம்பியே அழிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. முதல்ல வெயிட் பண்ணி பார்ப்போம், அவங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அவங்க எதுக்காக இதை பண்றாங்கன்ட்டு. அந்த சின்ன பையன் கிட்ட போய் நம்ம கூட எல்லாம் புரியுதா என்ன ஆகும்ன்ட்டு முதல்ல வெயிட் பண்ணி விளைவு என்னன்னு பார்க்கலாம். யார் தூண்டி விட்டு இப்படி பண்றாங்க அந்த வடிவேலன்னு பார்க்கலாம். அப்ப யார் தூண்டி விட்டு பண்றாங்களோ அவங்களும் அழிச்சுதான் போதும், அப்புறம் இவங்க வந்து ஒண்ணும் பண்ண போறது இல்லை நம்மள அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. வாய்ஸ் கேட்ட உடனே சூரபத்மன் திரும்பி பார்த்தா அவருடைய அமைச்சர் யாருன்னா அமோகன். அவருடைய அமைச்சர் அமோகன். சூரபத்மன் யார் சொல்றதே கேட்க மாட்டாங்க, அவருடைய அமைச்சர் சொன்னதை கொஞ்சம் கேட்பாரு. அதனால ஒரு அமைச்சர் சொன்ன உடனே இவர் வந்து அம்மா சொல்றதும் கரெக்ட் தான், என் தம்பி அழிக்கிறானோ அப்ப வந்து அவங்க எவ்வளவு பலசாலியா இருக்கணும், நம்ம அதை யோசிக்கணும், நம்மளுக்கும் தேவர்களுக்கும் தானே சண்டை, இது யாரு பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பாலமுருகன் தான் வந்து லார்ட் சிவாவுடைய மைந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லார்ட் சிவா தான் நம்ம குலதெய்வம். அவரு என்ன அவங்க பையனை விட்டு நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இவங்களுக்கு ஞாபகமே இல்ல, மறந்து போச்சு எல்லாம். நீ வந்து ஒரு 150 years தான் வந்து நீ வந்து 150 யுகத்துக்கு தான் நீ வந்து உயிரோட இருப்ப, அப்புறமா நீ இறந்துருன்னு வந்து லார்ட் சிவா வந்து இவங்களுக்கு வரம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மறந்து போச்சு, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால வந்து இவர் கேட்கிறாங்க, இல்லையே அவங்க நம்மள அழிக்கிறதுல அவங்கதான் வரம் கொடுத்து நம்மள இது பண்ணிட்டு இருக்கிறதா, அவங்களால நம்மள வழிக்கிட்டு இருக்கிறதா சான்ஸே கிடையாது, என்ன சொன்னாலும் என் தம்பி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, முதல்ல நம்ம ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணோம். அவங்க கிட்ட இருக்க அசுரர்கள் எல்லாம் எப்படி மாறுவாங்கன்னா, கிளி, மயில், பருந்து மாதிரி எல்லாம் மாறுவாங்க. உடனே அவங்கள எல்லாம் கூப்பிட்டு, நீங்க முதல்ல கிளியா மாறுங்க, மயிலா மாறுங்க, பருந்தா மாறுங்க. மாறி போய் முருகன் எங்க இருக்காங்க அவங்க போயிட்டு பிளான் என்ன, அவங்க என்ன பேசுறாங்கன்னு மறைஞ்சு இருந்து கேட்டுட்டு வாங்க, வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரகசியம், முருகனுடைய ரகசியம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க, யார் அவங்க, என்ன அவங்கள பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்க எல்லாம் அப்படியே மின்னல் வேகத்துல பறந்து போறாங்க. இந்த 3 பேர்ட்ஸுமே பறந்து முருகருக்கு எடுத்து போறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, முருகர் வந்து இப்ப டென்ட் போட்டு எங்க இருக்காங்க, கடலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல திருச்செந்தூர்ல இருக்காங்க. அங்கதான் வீரபாகவும் வீரகேசரி வந்து கவுண்டமலையும் தாக்குறதுக்காக போனாங்க தாரகாசுரன். அதுக்கு முன்னாடி இருக்க இடத்துல இருக்கிறாங்க. இப்ப பேரு வந்து செந்தூர்னா, திருச்செந்தூர் கிடையாது. அந்த ஊர் பேர் வந்து செந்தூர். ஓகேங்களா? அங்க போயிட்டு முருகர் என்ன பண்றாரு, கடலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து ஒரு 5 லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி, அந்த 5 லிங்கத்துக்கும் வந்து கடல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தம்பிங்களுக்கும் வந்து மந்திரம் எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க லார்ட் முருகாலா. ஸோ இப்ப இங்கதான் எல்லாருமே இருப்பாங்க. பிரம்மா, அப்புறமா தேவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அரெஸ்ட் பண்ண தேவர்கள் வந்து சூரபத்மன் கிட்ட இருக்காங்க. அதை தவிர்த்து மீதி இருக்கிற தேவர்கள் எல்லாம் இப்ப இங்க இருக்கிறாங்க முருகருக்கு சப்போர்ட்டா. இவங்க வந்துட்டு எல்லாரும் அந்த யாகத்துல கலந்துட்டு இருக்காங்க. முருகர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் சிவகணங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு செந்தூருக்கு வந்துட்டு அந்த கடல் கிட்ட இருக்கிற லிங்கங்கள்ல வச்சு 5 லிங்கம் வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த அசுரர்கள் வந்து அந்த வேர்ட்ஸ்ல மாறிட்டாங்க. அவங்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இது அவங்க என்னென்ன பண்றாங்க நோட்டீஸ் பண்ணி, இது ஒரு பார்ட்டி அப்படியே நீங்க கனெக்ட் பண்றேன். இப்போ இந்த இடத்துக்கு இந்த டைம்ல வந்து அசுரர்கள் கிட்ட என்ன நடக்குதுன்னு இப்போ வார்த்தை வந்து ரெடி ஆயிட்டோம், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர்ட்ஸ் அனுப்புனாங்கல்ல, அதுக்குள்ளயும் அவனுக்கு வந்து சூரபத்மனுக்கு வந்து தாங்க முடியல. அந்த 3 பேர்ட்ஸ் அசுரர்கள் வர்றதுக்குள்ளயும் நம்ம வந்து போரை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்களுக்கெல்லாம் இன்னும் நல்லா கொடுமை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துடலாம். இந்த இடத்துல ஜெயந்தன் பத்தி ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜெயந்தன் யாருன்னா இந்திராணியோடைய மகன். அதாவது தேவசேனா வளர்ந்துட்டு வரா பாருங்க, தேவானி வளர்ந்துட்டு வராங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணன் ஜெயந்தன். இவங்கள அரெஸ்ட் பண்ணி இவங்க இப்ப அசுரர்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. என்னத்துக்கு அப்படி வச்சிருக்காங்கன்னா, அவங்க அப்பா அம்மா எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப கொடுமை பண்றாங்க. கைய காலெல்லாம் வெட்டி கொடுமை பண்றாங்க. இவதான் தேவர்களாச்சு, அவங்க அமிர்தம் குடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு எல்லாமே திருப்ப வந்துடுது. அப்படி வந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப ஒரு மோசமான ரூம்ல அந்த ஜெயில் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க அடிக்கிறது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுதான் முடியும். ஏன்னா எந்த பார்ட்ஸ் எடுத்தாலும் அவங்க திருப்பி வர்றதுனால அவங்களுக்கு சாப்பாடு போடாம கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க ஜெயில வந்து. அது தூதுவலிக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிடாது. அந்த டைம்ல வந்து ஜெயந்தன் வந்து முருகா மனசுல நினைக்கிறாங்க, முருகா என்னை காப்பாத்துறதுக்கு எப்ப வர போறேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எவ்வளவு கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், என் உயிரை கூட போனாலும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் வேண்டுறாங்க. அங்க தேவ பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சூரபத்மனுக்கு அடங்கி போனாலுமே அவங்க அப்படி கொஞ்சம் தேவ மாதாக்கு வந்து அடங்க மாட்டாங்க. அதனால பதிவருதுனால அசுரர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி சொன்னவங்க எல்லாம் கொடுமை பண்ணிருக்காங்க. அவங்க தேவர்கள் தனித்தனி ரூம்ல எல்லாரையும் ஒன்னா போட்டு தனித்தனி ரூம்ல போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ அது நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே ராமாயண மகாபாரதம் தெரியுதுனால அதோடய நான் கான்செப்ட் பண்ணேன். ராமர் வந்து எப்படி ஹனுமன் வந்து ராமருக்கோ அந்த மாதிரி வீரபாகு முருகன் இல்லையா. உடனே வீரபாகு வந்து முருகன் வந்து ஜெயந்தன் கிட்ட வந்து கனவு நாளைக்கு நைட் கனவு சொல்லி சொல்றாரு, கவலைப்படாத, உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன், இன்னொரு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நான் வந்து உங்களை எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றதா வந்து சொல்றாங்க. அப்ப ஜெயந்தன் சொல்லி சந்தோஷமா இருக்கு, ஓகே லார்டு முருகாவே வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன பண்றாரு, வீரபாகுவா அனுப்பி வைக்கிறாரு. வீரபாகுவும் போயிட்டு ஒரே ஒரு எஸ்கேப் சூரபத்மன் கிட்ட போயிட்டு என்னன்னா,
என்னை வந்து சரணடைய சொல்லு, அப்படி இல்லைன்னா நான் வந்து உன் மேல போர் போடுறது நிஜம், கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாட்டி பார்க்கலாம், திரும்பி வந்தானா சந்தோஷம் சார். இந்த வீரபாகுவும் அனுப்பி வைக்கிறாங்க. வீரபாகுவும் அனுமன் வந்து எவ்வளவு வேணாலும் பெருசா உருவம் மாத்திக்கலாம், சின்னதா உருவம் மாத்திக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப பெரிய உருவம். இப்ப வந்து அசுரபக்தி இடத்துக்கு வராங்க. இவ்வளவு நேரம் காட் வந்து கனவுலதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். இந்த அசுரர்கள் வந்து 3 பேர் அனுப்புனாங்க. முருகன் வந்து அதை தெரிஞ்ச உடனே வீரபாகு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. வீரபாகு நீ போயிட்டு என்னன்னு போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. வீரபாகு வராங்க. கந்தமான் மலை, அந்த மலையில வந்து நிற்கிறாங்க. முருகரை வணங்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன், நான் போயிட்டு வரேன் அந்த மலை. அதாவது தாரகாசுரன் எப்படி கவுஞ்ச மலை ஸ்டார்டிங்ல இருக்கும் இல்லையா, அதை தாண்டிதான் உள்ள போனா அந்த பட்டணத்துக்கு போக முடியும். இந்த மாதிரி சூரபத்மனுடைய பட்டணத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த கந்தமான் மலைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த மலையை தங்கிதான் போகும். இந்த மலை வந்து அசுரன் கிடையாது. வீரபாகு வந்து ரொம்ப பெரிய உருவமா இருந்துட்டு அந்த மலை மேல போய் இப்படி காலை வச்ச உடனே அந்த மலையே அப்படியே பூமி உள்ள போயிடுச்சு. அந்த மலை கீழே இருக்கிற அசுரங்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய உருவமா வீரபாகு இருந்தாங்க. ஓகேவா. இப்ப வந்து இலங்கை பட்டணத்துக்கு வந்து அடைஞ்சாச்சு. இலங்கை பட்டணம் ஃபர்ஸ்ட் 2-3 இடம் தாண்டிதான் நம்ம போய் சூரபத்மனையே பார்க்க முடியும். இப்போ இலங்கை பட்டணத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே அங்க வந்து யாழி முகம் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்றான், அவனுடைய அந்த அசுரனை வந்து காக்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய படைத்தலைவர்கள். அதுல ஒரு படைத்தலைவர் யாருன்னா வீரசிங்கர். அவன் வந்து பாத்துடுறான், மேல யாரும் பறந்து போறது, யாரும் பறந்து போற மாதிரி இருக்கு, தெரியுமா யார் அது அப்படின்ட்டு பார்த்தோன்னே வீரபாகு வந்து ஒரு அம்பு விட்டு வீரபாகு வந்து திரும்பி பார்த்தோன்னே கீழே பார்த்தோன்னே இவன் வந்து வீரசிங்கன் வந்து சொல்றான், யாரு நீ, எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு நுழைஞ்சிருக்கா என் பட்டணத்துல அப்படின்ட்டு கேட்பாங்க. உடனே வந்து வீரபாகு சொல்றாரு, எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, நான் வந்து தூதுவனா வந்திருக்கேன். யாருக்குன்னா வெற்றிவேல் முருகனுடைய தூதுவன். என்னன்னா உன்னுடைய அரசனை பார்த்து நான் கொஞ்சம் சொல்லிட்டு போனோம், அதனால வந்தேன். இவ்வளவு தைரியம் தான், இவ்வளவு செக்யூரிட்டி இருந்து கூட நீ உள்ள வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீரபாகு கிட்ட ஃபைட் பண்றாங்க. வீரபாகு சாதாரண ஆளா, ஹனுமன் மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ அவ்வளவு சக்தி அவ்வளவு பலம் வாழ்ந்தவங்க இல்லையா. அவங்க என்ன பண்றாங்க, நல்லா அம்பெல்லாம் விட்டு அந்த அசுரன் வீரசிங்கன் அசுரன் வந்து சாதிச்சிட்டாங்க. சாதிச்சோடனே இவர் அப்படியே உள்ள போறாரு, பட்டணத்துக்கு போறாரு. நெக்ஸ்ட் இதுனா வீரசிங்கன் பட்டணம், இந்த பட்டணத்துக்கு போறாங்க. இப்போ இந்த இலங்கை பட்டணம் ஃபுல்லா வந்து அசுரர்கள் இருந்தாங்க. இவனை அழிச்சிட்டு அதை ஃபுல்லா கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ அதுல ஃபுல்லா அசுரர்கள் எல்லாம் அழிச்சாச்சு. இப்போ போறதுக்கு ஈஸியா இருக்கும். மலையை தாண்டியாச்சு, ஒரு பட்டணத்தை தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் பட்டணம் வீரசிங்கன் பட்டணத்துக்கு வந்தாச்சு. அங்கேயும் வந்து ஒரு பெரிய மலை ஒண்ணு இருக்கு. அந்த மலையில கால வச்சு அந்த மலையில வந்து பூமியில குதிச்ச உடனே அந்த மலையில வந்து பூமியில போயிட்டு அந்த அசுரர்கள் நிறைய பேர் வந்து இறந்தாங்க. இப்ப யாழிமுகனுடைய மகன், யாழிமுகன் அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் பசங்க இலங்கை பட்டணத்துல சாவடிச்சுட்டு வந்தாங்க வீரபாகு. இப்ப 2வது அவங்க பையன் யாருன்னா அகிவீரன். இவன் தான் வந்து இந்த போர் தளபதியா இருக்காங்க. ஓகேவா. இவன் வந்து வீரபாகுவை இன்னும் பார்க்கல. இவங்க வந்து 4 பக்கமும் வந்து ரொம்ப செக்யூரிட்டி கார்ட்ஸோட ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இதுல வந்து இவங்க வந்து வீரபாகு வந்து பறந்து போறத பார்த்துட்டு யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவர் வந்து சொல்றாரு, நான் வந்து தூதுவனா, அதே மெசேஜ் தான், தூதுவனா வந்திருக்கேன், லார்ட் முருகாக்கு நான் தூதுவனா வந்திருக்கேன், நான் வந்து உங்க அசுரன் கிட்ட போய் பேசணும், அதாவது உங்க ஹெட் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவ்வளவு தைரியம் தான் நீ வந்து ஹெட் கிட்ட பேசணும், அதுவும் பாக்கிறதுக்கு இப்படி இருக்கிற, நீ போய் என் ஹெட் கிட்ட பேசணுமா, உன்னை விட்டன் தெரிஞ்சா அவ்வளவுதான் எங்களை அப்படின்ட்டு அவனும் ஃபைட் பண்றான். ஃபைட் பண்ணி அவனும் இறந்து போயிட்டான், பையனும் இறந்தாச்சு. இப்போ உள்ள அந்த ஃப்ரண்ட்லயே அதுக்கு வராங்க. அந்த எல்லைக்கு உள்ள வந்தோடனே அங்க வந்து 4 பக்கமும் டைரக்ஷன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு டைரக்ஷன் வந்து சவுத் டைரக்ஷன்ல இருக்கிற யானை முகம் வந்து வச்சிருக்க கஜமுகன்னு ஒருத்தன். அவன் வந்து இன்னைக்கு எந்த டைரக்ஷன்ஸ்லயும் யாருமே பார்க்கல. சவுத் ஃபேஸ தாண்டும் போது அந்த டைரக்ஷன் வந்து கஜமுகன் பார்த்தது. கஜமுகன் பார்த்த உடனே இவர் வந்து இவர் வந்து ரொம்ப சின்னதா அவருடைய உருவத்தை வந்து சுருக்கிட்டார்.
ஸ்வீட்டி கிட்ட வந்து இவன் கிட்ட போயிட்டு நம்ம நம்ம எல்லாத்தையும் நம்மளால எல்லாம் ஆகணும், நம்ம வந்து ஒழுங்கா போயிட்டு கேட்கலாம், உங்க ஹெட்ட போய் நான் பார்க்கணும், உங்க ராஜாவை பார்க்கணும்னு கேட்டா இவன் விட்டுருந்தா ஓகே அப்படின்ட்டு அவன் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. நான் வந்து உங்க ராஜா பார்க்கணும், நான் கூட்டு வேணா வந்திருக்கேன் முருகனுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே இந்த விஷயம் எல்லாம் பரவி இருக்கு. என்னன்னா தரகாசுரன் வந்து ஒரு பாலகுமார் தான் வந்து அழிச்சிருக்காங்கன்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அது நீயா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேக்குறாங்க. அப்புறம் வந்து வீரபத்ரன் அது நான் கிடையாது, என்னுடைய அண்ணன் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. சொன்னோடனே உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா நீங்க வந்து இந்த மாதிரி எங்க அக்கறை குறிப்பிலே வந்து இது பண்ணிருக்கீங்க. இவ வந்து கத்திட்டு இவ என்ன பண்றான், பெரிய மலைங்க அப்புறம் பெரிய பெரிய மலைங்க எடுத்து வீரபாக்கம் தான் போடுறாங்க. வீரபாக்கம் உடனே வந்து அவங்களுடைய பெருசாக்கிட்டு அவர் வந்து அந்த மலையை வந்து உடனே பிடிச்சி இப்படி தூசா தள்ளிடுறாரு. அப்புறமா ஒரு 1000 ஆலமரம் வச்சியா அதெல்லாம் ஒன்னா கட்டி 1000 ஆலமரத்தை வந்து ஒன்னா பிடிச்சி அது வந்து வீரபாகம் மேல போடுறாங்க. வீரபாகம் அதையும் தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டு அது திருப்பி வீரசாமி மேல போட்டு இவர் ஒரு அம்பு விட்ட உடனே கஜமுகனும் இறந்துடலாம். இப்போ இல்ல மூணு ஸ்டேட் தள்ளி 3 லெவல் தள்ளியாச்சு, 3 எல்லையும் தள்ளி உள்ள கஜமுகனும் இறந்துடலாம். இருந்ததே இப்ப உள்ள போறாங்க. இப்பதான் அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்ப பாக்குறாரு, அவர் போயிட்டு ஒரு பெரிய ஒரு மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துக்கு மேல உட்காந்து பாக்குறாரு. இப்போ அவர் ரொம்ப சின்னதாயிடாரு, இப்ப நம்மள மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப சின்னதா நம்மள மாதிரி ஆயிட்டோன்னே அந்த அங்க வந்து எட்டி பார்த்ததே கொஞ்சம் தூரத்துல வந்து ஜெயில் தெரியுது. அந்த ஜெயில பாத்தீங்கன்னா தேவர்களோட இருக்கு, தேவ மாதாஸ் ஒரு இடத்துல வந்து வச்சிருந்தாங்க, ஒரு இருட்டு அறையில வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கதான் பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த அந்த தேவர்கள்ல வந்து ஜெயந்தன் இருக்காங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு நல்ல வைப் வருது நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் இங்க வந்து நோட்டை விட்டுட்டு இருப்பாரு. என்னன்னா எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, அப்படியே சிங்கம் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய சிங்கம் ஃபேஸ், அப்புறம் கஜம் யானை பாத்தி ஃபேஸ், இந்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு பிரம்மாண்டமா இருக்கு, இவ்வளவு அழகா கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு இவரு வந்து ஒரு நல்ல புத்திசாலி நீதிமானும் கூட. அதனால நம்ம வந்து எதிரிகளா இருந்தாலும் அவங்க பண்ண நல்ல விஷயத்த பாராட்டணும்னு நினைப்பாரு. ஏன்னா நல்ல புத்தியா, அதனால வந்து அதை பாராட்டணும்னு நினைப்பாரு. அதனால வந்து அவர் பார்த்து வியந்து போறாரு. பரவாயில்ல, இவ்வளவு இதுவா இருந்தா பராக்கிரமா இருந்தா வீரபத்மன் இப்படி இருப்பான், கட்டணமே பாக்கிறதுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி மெய் சிலத்து அப்படியே பாக்குறாரு. இவர் அங்க உட்காந்து பாக்குறது ஜெயில் வந்து விண்டோல இருந்து ஜெயந்தன் பாத்துறாங்க. பாத்துட்டோடனே ஜெயந்தனுக்கு வந்து சந்தோஷம் வந்துருச்சு. வீரபாகு தான் வராங்க, வீரபாகு நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. அங்க வந்து வெளியெல்லாம் வந்து தேவர்கள் எல்லாம் நிறைய தேவர்கள் எல்லாம் மாலினிகள் எல்லாம் வந்து கொடுமை பண்ணிட்டு கட்டி போட்டுருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஜெயந்தன் வந்து அதை பார்த்துட்டு வீரபாகு என்ன பண்றாங்க, ஜெயந்தனை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜெயந்தனுடைய சிறைக்கே போயிடுறாங்க. அங்க போய் தப்புன்னு குதிக்கிறாரு. உள்ள குதிச்ச உடனே அவர் வந்து இன்னும் நம்மளை விட இன்னும் சின்ன ராமாயணத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஹனுமன் பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப எறும்பு மாதிரி குட்டியா ஒரு சைஸ வந்து சின்னதா நைட்டா உள்ள போயிடுவாரு, யார் கண்ணுக்கும் தெரியாம. வீணும் போது ரொம்ப பெருசாவும் இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி வந்து வீரபாகு வந்து குட்டியா சைஸ் ரொம்ப சின்னதா அப்படியே நைஸா உள்ள போறாரு. ஜெயில் உள்ள போயிட்டாரு. ஜெயில் உள்ள போயிட்டு ஜெயந்தனை பார்த்து, ஜெயந்தா வந்து பயப்படாத, நம்ம லார்ட் முருகா வந்துட்டு இருக்காரு, நம்ம இப்ப போர் வைக்க போறோம் சரியா, நம்மளுக்கு தான் வெற்றி, நீ ஒன்னும் பயப்படாது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாங்க வந்து இவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லிதான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், நான் போய் அது போய் சூரபத்மன் கிட்ட சொல்றேன், அப்படி அவங்க ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வார கொடுத்து வருவோம், கண்டிப்பா உன்னை வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுவே ஜெயிச்சுக்கும் ஒரு சந்தோஷம், அப்புறம் தேவர்களுக்கும் சந்தோஷம், தேவ மாதாவுக்கும் சந்தோஷம், எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. வீரபாகு வந்து போனதுக்கு தானே வெளியாருக்குன்னு தெரியல. உடனே ஒரு ஜெயில இருந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு எதிரியோடைய அப்படியே சின்னதாவே இருக்காரு. அசுரர்கள் நேரா பார்த்து நடந்துட்டு இருக்காங்க. குட்டியை யாருமே பாக்குறாரு, யாருக்குமே தெரியல. குட்டியா இருக்கிறதா அப்படி நடந்தே வராரு. பார்த்துட்டு ஒரு இடமும் பார்த்துட்டு இன்னும் நல்லா கட்டிருப்பாங்க மாளிகைலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்களோட திறமையை பார்த்துட்டே வராரு. வந்துட்டே கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போனோடனே சபா மண்டபம் வருது. சபா மண்டபத்துல வந்தோடனே, அதாவது இதான் வந்து
சூரபத்மம்லாம் உட்காந்துட்டு இருக்க இடம், இந்த ராஜ்யம் எல்லாம் இருக்கிற இடம், அது கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ராஜ்யம் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா ரத்ன சிம்ஹாசனத்துல வந்து அப்படியே எல்லா டைமண்ட்ஸ் வைடூரியம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு ரொம்ப கிராண்டா இருக்கும். ஒரு பெரிய சேர்ல உட்காந்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எப்படி தெரியுறாங்கன்னா ரொம்ப பட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு ஆக்ரோஷமா ஆவேசமா அப்படி சுத்தி எல்லாம் ஒரு இதுவா நடந்துட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. யாருன்னா சூரபத்மன் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருந்த உடனே அங்க வெளியே 2 பேர் இருப்பாங்க இல்லையா, வெளியே யாருன்னா உக்ரனும் மயூரன், ரெண்டு அசுரர்கள் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, அவங்கள தாண்டிதான் இப்போ உள்ள போகணும். இந்த துவாரபாலகர் மாதிரி நம்மளுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க வந்து வெளியே வந்து பார்த்தோன்னே இவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரை தாண்டி உள்ள போனேன். அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் வந்து உங்க ராஜா பார்க்க வந்திருக்கேன், நான் உள்ள போனேன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து உள்ள அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவர் வந்து உருவத்தை பெருசு பண்ணி அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க உள்ள போய் கேட்டுட்டு வரதுக்கு ஒரு சின்ன தைரிய டக்குனு உள்ள போயிருக்காரு. உள்ள போயிட்டு அவங்க வந்து அவ்வளவு ரத்ன சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, பார்க்கறதுக்கு அப்படி வியப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப எங்க உட்காடுறது, நம்மள்கிட்ட சேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே மனசுல வந்து முருகரை நினைச்சு கேட்கிறாங்க. நினைச்ச உடனே அங்க ஒரு சின்ன அவனை விட ரொம்ப பெரிய ஒரு எல்லாம் காஸ்ட்லியான வைரம் அந்த மாதிரி ரத்ன படிகள் கற்கள் எல்லாம் பதிச்சு இன்னொரு சிம்மாசனம் பக்கத்துல வருது. அந்த சிம்மாசனத்துல வந்து இவன் உட்காந்துட்டு கால் போட்டுருக்காங்க. இப்போ இந்த கம்பாரிசன் வந்து ராமர் வந்து ஹனுமனை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஹனுமன் வந்து இப்போ ராவணனுடைய எதிர்த்தரப்புல வந்து நிற்பாங்க. எல்லாரையும் அனுப்பிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு அப்ப வந்து அவருக்கு உட்காரத்துக்கு சேர் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஹனுமர் அவருடைய வாழை ஃபுல்லா சுருக்கிட்டு ரொம்ப ஹைட்டா டாலா உட்காருவாரு, மேல உட்காருவாரு. அந்த சீன் வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி அவங்கள விட நம்ம கொஞ்சம் ஹைட்டா தெரியணும். நம்மளுக்கு தான் நம்ம அவங்க கேர் கூட போடாம நம்ம அசிங்கப்படுத்தணும் தானே அசிங்கப்படுத்தி வைப்பாங்க. ஆனா நம்ம வந்து டாலா தெரியணும்ன்றதுக்காண்டி முருகர் வந்து ஒரு சேர் மாதிரி ஒரு நினைச்ச உடனே அவருக்கு வந்து பக்கத்துல கிடைச்சது. அதனால உட்காந்து கால் மேல கால் போடுறாங்க. இத பார்த்த உடனே இதை பார்த்த உடனே சூரபத்மனுக்கு சாமா இருக்கும். ஏற்கனவே சாமா பாவில இதை பார்த்து நீ யாரு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா உன்னை பத்தி கொஞ்சம் பெருமையாவும் தான் இருக்கு. ஏன்னா என்னுடைய இடத்துல இவ்வளவு பேரை தாண்டி நீ உள்ள வந்திருக்க. உள்ள வந்தது இல்லாத என் மேல நீ என் பக்கத்துல எதிர்ல உட்காந்துட்டு கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் தைரியம் வேணும் தான். நீ என்ன மாயக்காரனா, யாரு நீ, ஒரு தைரியம் தான் நீ உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் வந்து மாயக்காரனா இல்ல, எதுவும் இல்ல, நான் வந்து ஒரு தூதுவனா வந்தேன். நான் எல்லார்கிட்டயும் ரெக்வஸ்டா கேட்டேன், யாரும் என்ன உள்ள அலோ பண்ணல. அதனால எல்லாரையும் அங்க நான் இது பண்ணிட்டுதான் வரணும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உள்ள யாரு சொல்லு அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, நான் வந்து முருகனுடைய லார்ட் முருகாவுடைய தூதுவன் தான் நானு. என்னுடைய லார்ட் வந்து 2 ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க உனக்கு. என்னன்னா தேவர்கள் அப்புறம் தேவ மாதா எல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அப்புறமா வந்து நீ வந்து என்னுடைய லார்ட் கிட்ட வந்து நீ சரண் அடைஞ்சுட்டாரு. உன்னை போனா போட்டோம் உண்மையும் வச்சிருவாரு, ஒரு ராஜ்யத்தையும் வச்சிருவாரு. நீ நல்லா புத்தி மாறி நீ வந்து நல்ல இதா பண்ணுவ. அப்படி இல்லை அப்படின்னா உன் மேல நாங்க போர் தொட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த ஆஃபரை நீ ஒத்துக்கியா அப்படின்ட்டு கேட்கறாங்க. இவனுக்குதான் ரொம்ப கோவமாச்சு. அவன் போய் இப்படி எடுத்துப்பாங்க சூரபத்மன். எவ்வளவு தைரியம் தான் இது பண்ண, இன்னொரு பொடி பையன் எப்படியோ என் தம்பி மேபி சாவடிச்சிருக்கலாம், ஆனா அது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட நிறைய அஸ்திரவனுக்கு நான் வந்து சிவபெருமானுடைய கடாட்சமே எங்ககிட்ட இருக்கு. கண்ட்ரோல் இல்லாத எதுவுமே கிடையாது. சிவ மைந்தன் தான் முருகர். அத வந்து மனசுல யோசிக்க மறந்தாச்சு. மறந்துட்டு எனக்கு இருக்க பராமரிப்புக்கு அவ்வளவுதான் ஒண்ணு. இப்ப பாரு உண்மையே என்ன பண்றேன்னு பாருங்கன்னு வெளியே போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவர்கிட்ட அவங்க கிட்டதான் சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு போது அவங்க ஜெயில் சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லி ஜெயில் பண்ணுங்க, முதல்ல வீரபாகுவா அப்படின்னு சொல்ல. வீரபாகுவெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியுமா
அங்க வந்து எவ்வளவு சூப்பரா தப்பிக்கிறாரு பாருங்க. அங்க வந்து எல்லார் கதையும் இது விட்டு விட்டு எல்லாரையும் ஏமாத்தி குட்டி ஆயிட்டு அப்போ கொஞ்ச தூரம் போறாரு. அப்புறமா பெருசாகுறாரு. பெருசாகி போறாரு. அவருக்கு இந்த அசுரர்கள் எல்லாம் மாத்தி மாத்தி இது பண்றாங்க. தொத்திட்டு வராங்க, அடிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு அவங்க இதுல. அந்த கோவில் மேல வந்து கலசம் இருக்கு. அந்த ஒரு 20,000 கலசத்தை அப்படியே எடுத்து இது பண்ணி அசுரர் மேல போடுறாங்க. இந்த அசுரர்கள் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாம டொப்புன்னு விழுறாங்க எல்லாம் கீழே. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் வந்து இறந்தும் போயிடுறாங்க. அந்த மாதிரி வீரபாகு வந்து அவங்க தப்பிக்கிறாரு கொஞ்சம் தூரத்துல. அப்புறமா வந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போயிட்டு என்ன நடக்குது, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளி, அந்த பருந்து, அப்புறமா வந்து மயில், 3 பேர்ட்ஸும் வந்து தூதுவெல்லாம் அனுப்பியிருக்காங்க. சூரபத்மன் நான் சொன்னேன் இல்லையா. இப்ப வந்து முருகர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த பாயிண்ட. இப்போ அவங்க வந்து என்ன 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 காட்சி பாக்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் முருகருடைய பிளான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டு வீரபாகவும் இங்கெல்லாம் ஜெயிச்சதெல்லாம் வந்து அவங்க அண்ணன் கிட்ட வந்து சொல்றாரு. உடனே முருகர் வந்து கட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த 3 பேர்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ள இங்க என்ன நடந்துச்சு, எவ்வளவு மாளிகை எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணோம் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த 3 வேர்ட்ஸ்க்கும் தெரிஞ்சு இப்ப வந்து இது வந்து சூரபத்மன் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும். இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. வந்து சூரபத்மன் கிட்ட வந்து, சூரபத்மா நம்ம நினைக்கிற அளவுக்கு இது கிடையாது. ஒரு தூதுவனே பாருங்க எவ்வளோ ஒரு இதுவா நடந்துருக்காங்க. அப்பதான் அவங்க லார்டுக்கு வந்து எவ்வளவு பவர் இருக்கும். நம்ம வந்து சரண் அடைஞ்சிடலாம். அவங்க வந்து ஒரு பெரிய மந்திரம் வச்சு ஒரு யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணா, நம்மளும் ரெடி பண்ணு, நம்மளும் வந்து மந்திர ஆலோசனையை கூட்டு நம்மளும் வந்து ரெடி ஆகும். நம்மளும் வார் கொடுக்கறது கண்டிப்பா இந்த பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூரபத்மன் வந்து அவங்களுடைய மகன் யாருன்னா வஜ்ரபாகு, அவங்க கிட்ட வந்து தீபாக்க ரெடியா இப்போ ஒரு சக்தி வந்து போட்டு அந்த கொடி பையன் அந்த வீரபாகு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த வஜ்ரபாகு என்ன பண்ணாங்க, 1000 குதிரைகள் கொண்ட தேரை வந்து எடுத்துட்டு போறாங்க. ரதத்துல எடுத்துட்டு போனோடனே எதிரில வந்து வீரபாகு வராங்க. வந்தோடனே அவங்க முதல்ல அவங்க கிட்டதான் போர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போர் பண்ணுவாங்க. இல்ல நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா வார் கண்டிப்பா நடக்குதா அப்படின்னா அப்படின்னு, ஆமா அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்றாங்க, அடிப்பாங்க. 2 பேருக்கும் மாத்தி டாம் ஒரே ஃபைட் நடந்து வீரபாகு இறந்துடுறான். வீரபாகு இருந்துட்டான். இது ஒன் சன் யாரோட சூரபத்மன் வீரபாகு சாரி வஜ்ரபாகு வந்து ஒன் ஆஃப் த சன். வீரபாகு வந்து நம்ம முருகருடைய தம்பி. ஓகேங்களா. வஜ்ரபாகு இறந்த விஷயத்தை கேட்டுட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க சூரபத்மன். யாரு எங்கேயே வந்து வதம் பண்ணிட்டான் இந்த வீரபாகு அப்படின்ற கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே வந்து அந்த திருச்செந்தூர் அந்த கடல் கிட்ட போறாங்க. கடல் கிட்ட போனோடனே கடல் கிட்ட கேக்குறாங்க, எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து இடம் விட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கடல் ராஜா வந்து சொல்றாரு, இல்ல முருகருடைய வேல் வந்து தண்ணியில பட்ட உடனே தண்ணியெல்லாம் வத்தி போச்சு, வெறும் தூத்து தும்புதான் எனக்கு வந்து மீதமா இருந்துச்சு. ஸோ நான் வந்து மணலாவே மாறிட்டேன். அதனால எனக்கு நான் வந்து விடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து இப்போ நம்ம போரை வந்து என் பையனே நான் வந்து போர் வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி சூரபத்மன் ஒரு தூதுவன் அனுப்புறாங்க. ரெடியா இருக்க உன்னுடைய லார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. டைரக்டா மோதுல இன்னும் வந்து கொஞ்சம் 2-3 பசங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் மோதுல இது ஒரு 2 பேருக்கு டைரக்டா நடக்கும். இப்ப வந்து இங்க வந்து பையன் இறந்துட்டு இருக்கான். இறந்த உடனே தாமகோபன் அப்படின்ற ஒரு மகன் அவங்க வந்துட்டு என்ன பண்றது, நம்ம வஜ்ரபாகுக்கு இவ்வளவுதான் ஆயிடுச்சுல, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. உடனே வந்து இவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. என் பையனுக்கு இவ்வளவுதான் ஆயுசுன்றது யாரு நிர்வகிக்கணும்? எவ்வளவு தைரியம் தான் அந்த பையன் வந்து என் பையனை கொண்டு இருப்பான் வீர பாக்கும் அப்ப நான் முதல்ல நான் சீட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னுடைய தூதுவனா வந்து எப்படி கால் மேல கால் வேற போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவ்வளவு தைரியம் அவனுக்கு. அவனும் வந்து தீட்டு கட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு உடனே இங்க வந்து மந்திர ஆலோசனை கூப்பிட்டாட்டு அங்க இருக்கவங்களை எல்லாரையுமே வந்து நம்ம எல்லாம் ரெடி ஆகணும், நம்மளுக்கு எல்லா பவரும் கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு போறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி வீரபாகு வந்து இந்த மாதிரி அந்த பட்டணத்தை எல்லாத்தையும் ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்கல்ல. பண்ணிட்டு வந்து உடனே பிரம்மாவை கூப்பிட்டு சூரபத்மன் சொல்றான். பிரம்மாவை கூப்பிட்டு பிரம்மா வந்து இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவை கூப்பிட்டு பில்ட் பண்ணதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. பிரம்மாவை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணலாம். உடனே வந்து தூதுவன் அங்க இருக்கவன் அவங்க கிட்ட இருக்க சொல்றான், பிரம்மா நம்ம கிட்ட இல்ல, முருகரோட இருக்காங்க. முருகர் தான் அங்க 5 லிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்காங்க. பிரம்மரும் அங்கதான் இருக்காங்க, மற்ற தேவர்களும் அங்கதான் இருக்காங்க. நம்ம இப்ப கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அந்த பிரம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு வேற லோகத்துல இருக்க பிரம்மாவை கூப்பிடு அப்படின்றாங்க. அந்த வேற லோகத்துல இருக்கிற பிரம்மா வராங்க. வந்துட்டு இதெல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கா பானுகூப்பன் யாருன்னா ஃபர்ஸ்ட் பையன், சூரபத்மனுடைய ஃபர்ஸ்ட் பையன். அவனுக்கு 4 பசங்க. அதுலதான் வஜ்ரபாகு, பானுகோபன், இவங்க எல்லாருமே. அதுல ஃபர்ஸ்ட் பையன் வரா. ஃபர்ஸ்ட் பையன் வந்துட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, நான் போய் பாத்துக்கிறேன். நானும் பாலகன் லார்ட் முருகனும் பாலகன் தான், நான் போய் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஆமாப்பா, உங்க மேல எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. எனக்கு சின்ன வயசுல நீ வந்து சூரிய பகவான் ஜெயில் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தவன், சூரியன் கிட்டே நீ ஜெயிச்சிட்டவன். அதனால உன்னால ஜெயிக்க முடியும், எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெடி பண்ணி அனுப்புறாங்க. எல்லாம் அவனுக்கு மந்தெல்லாம் பண்ணி அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த வார்க்கு தேவையான இதெல்லாமே கொடுத்து அனுப்புறாங்க. இதை தெரிஞ்சுட்டு இதை போகும்போது சிங்கமுகன் எதிரில வராங்க. எதிரில் வந்தோடனே அவனுக்கு இப்பதான் விஷயம் தெரியுது. ஆனா அவங்களுடைய பட்டணம் வேற இடம். இப்ப அண்ணனை பார்த்து வராங்க. இப்ப வந்தோடனே தான் தெரியுது என்னன்னா, தாரகாசுரன் இறந்துட்டான், அப்புறமா வந்து வஜ்ரபாகு இறந்துட்டான், இந்த மாதிரி நம்மளுடைய ராஜ்யத்தெல்லாம் ரொம்ப அழிச்சிருக்காங்க அப்படின்னு. சிங்கமுகன் கொஞ்சம் நல்ல டைப். அவங்க 2 அண்ணனுங்க மாதிரி கிடையாது, கொஞ்சம் நல்ல டைப் லைட்டா. அவங்க என்ன சொல்றாங்க, அண்ணா இந்த ஆற்றல் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய குலதெய்வமான பரமேஸ்வரனுடைய மகன் அண்ணா எவ்வளவு பராக்கிரமா இருக்கும். நம்மளுக்கு வரம் கொடுத்த அவருடைய பையனா எவ்வளவு அவங்களுக்கு நம்ம சரணடை தானா பெஸ்ட், இந்த மாதிரி பண்ண வேணாண்ணா அப்படின்ட்டு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிதான் வந்து ராவணனுக்கு வந்து கும்பகர்ணன் கொடுப்பாங்க. ஸ்ரீராமர் வந்து எனக்கு விஷ்ணு அவதாரமா தெரியாதுன்னா அப்படின்ட்டு ஒரு வாட்டி போர்ல போயிட்டு வந்தோடனே சொல்வார். அவங்க அண்ணா அட்வைஸ் பண்ணுவாங்க, விஷ்ணு அவதாரமா தெரியுதுன்னா நம்ம சீதா மாதாவை ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து அவகிட்ட சரணடையலாம். இவ்வளவு தைரியம் தான் நீ எதிர்க்கவே ஸ்ரீராமர் மேல மரியாதை வச்சு சொல்லியிருக்க அப்படின்ட்டு தம்பி மேல கோவம் தான் பார்த்தாங்க ராவணன். அதனாலதான் அழிஞ்சும் போனான். இவனும் அந்த மாதிரி நல்ல விஷயத்தான் சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு ஆற்றல் நிக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து போராட முடியாது. கொஞ்சம் வேற பக்கம் யோசிங்க, நம்மளுக்கு இவ்வளவு வெல்த் ஹெல்த் எல்லாமே கொடுத்ததே லார்ட் சிவா தான். அப்ப அவங்க பையனா நம்ம கொஞ்சம் இது பண்ணிதான் போகணும்னு சொல்றாங்க. எவ்வளவு கேட்கவே இல்லை. உனக்கு எவ்வளவு நீ தம்பி சொல்லிக்கிட்டு எனக்கு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு தைரியம் தான் நீ எப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு சிங்கமுகன் கேட்கிறாங்க. சிங்கமுகன் உடனே, இல்லைன்னா நான் வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவன் வந்து பாலகன் இல்லையா, பாலகனை வந்து கொண்டுட்டோம் அப்படின்னு பழி பார்க்கணும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது தானே, அதுக்கு தானே நான் சொன்னேன் அப்படின்னு அப்படியே பிளேட்டும் திருப்பி போட்டாச்சு. இப்ப போட்டனால இப்ப இவனும் ஓகே நான் உன்னை நம்புறேன், எனக்கு தெரியும் என்னுடைய பராக்கிரமம் என்னன்னு நீ பாக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்ப அப்படின்ட்டு நம்பிட்டாச்சு. அப்புறமா வந்து இந்த விஷயத்த கேட்டு இப்ப இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அதுக்குள்ள வீரபாகு ரெடியா பானுகோபர் ரெடி ஆயிட்டான். இப்ப போறோம். பானுகோபர் ரெடி ஆயிட்டு அந்த ஃப்ரண்டர் அந்த எல்லைக்கு போயிட்டு நிக்கிறாங்க.
எல்லைக்கு போய் நின்னோடனே கடல் எல்லாம் வத்தி போயிருக்கு. கடல் எப்படி வத்தி போச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? லார்ட் முருகருடைய வேல் பட்டு அந்த வாட்டர் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அந்த ஒளி அந்த ஒளி அந்த ஒளி வந்த சவுண்ட்ல வந்து தூசி திப்பு மாதிரி மணல் மட்டும்தான் நீட்டமாச்சு. மற்றபடி எதுவுமே ஆகல. கடல்ராஜன் வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிட்டாங்க இல்லையா? இவங்க வந்து கடல் கிட்ட போறாங்க. கடல் கிட்ட போய் ஃபுல்லா ட்ரை ஆயாச்சு. அந்த 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 பட்டணத்துக்கு பேர் என்னன்னா வந்து தங்க மாலகன் பட்டணம். சரிங்களா? இவங்களுடைய அந்த எண்ட்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ இதுக்கப்புறமா அப்படியே முருகர் கிட்ட ஃபைட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா முருகர் தான் செந்தூர்ல இருப்பாரு இல்லையா? அதுக்கப்புறமா கடலுக்கு அப்புறம் தங்க மாலகன் ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு இவங்க வந்தாச்சு. கடலும் இப்ப பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. அந்த எம்டியா இருக்கு. இப்ப பானுகோப்பன் என்ன பண்றா, நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், போயிட்டு நான் முருகரை போயிட்டு எப்படியாச்சும் கேட்ச் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாங்க, மேகாஸ்திரம் இந்த மாதிரி நிறைய அஸ்திரம். இந்த பசங்க அப்புறம் சும்மா சும்மா இல்லை. இதுல எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அசுரர்கள் வந்து நீ வந்து பிரம்மாவுக்கு நோக்கி சமம் பண்ண நிறைய அஸ்திரங்கள் வாங்க, நமக்கு பலம். நீ வந்து லார்ட் சிவாக்கு வந்து தவம் பண்ணி அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நிறைய வரம் கொடுப்பாங்க அப்படின்னு சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுனால இவங்க சின்ன வயசுல இருந்து நிறைய வரம் வாங்கி நிறைய அஸ்திரங்கள்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து பவர் இருக்கதான் செய்யும். ஓகேவா? நிறைய அஸ்திரம்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ வீரபாகு முருகர் கிட்ட போய் டைரக்டா சண்டை போடாது. முருகருடைய ஃபர்ஸ்ட் தம்பி வீரபாகு தான் வராது. வந்துட்டு முதல்ல என்கிட்ட சண்டை போடுது, அதுக்கப்புறமா என்னுடைய லார்ட் கிட்ட போவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ பூதப்படையும் வீரபாகவும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வீரபாகு பூதப்படை இந்த பக்கம், அந்த பக்கம் பானுகோப்பன் அசுரப்படை. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சண்டை போட்டுட்டே ரொம்ப தீவிரமா போகுது. இவன் என்ன பண்றான், இவன்கிட்ட வந்து மேகாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து நைஸா இவங்க வந்து வீரபாகு கிட்ட போடுறாங்க. அதை போட்டோன்னே அதை வந்து மயக்கமாயி வீரபாகு இறந்துருவான். ஸோ மயக்கமாயிட்டானா அவளை நம்ம ஈஸியா நெக்ஸ்ட் அம்பு விட்டு அவனை சாவடிச்சிடலாம் அப்படின்றது பிளானு இந்த அசுரப்படையில இருக்க பானுகோப்பனுக்கு. இதை தெரிஞ்ச இவன் வந்து மேகாஸ்திரம் எடுத்துட்டு வருவான். இதை தெரிஞ்ச முருகர் என்ன பண்றாரு, அனுப்பும் போதே வீரபாகுக்கு அவன் வந்து மேகாஸ்திரம் எடுத்துட்டு வருவான். அது ரொம்ப இதானது. நான் வந்து உனக்கு அமோகாஸ்திரம் கொடுப்பேன், அவன் அதை போட்டான் அப்படின்னா நீ அவன் மேல இதை போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முருகர் வந்து அவருடைய தம்பிக்கு வந்து உபதேசம் பண்ணி அனுப்பியிருப்பாரு. அனுப்பினோடனே இவங்க ரெண்டு பேரும் போடுறாங்க. போட்டாலே மேகாஸ்திரம் இவங்க போடுறாங்க, அமோகாஸ்திரம் வீரபாகு போடுறாங்க. போட்டோம்னா ரெண்டுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டுமே வந்து ஒன்னா போயிட்டு மோதி திருப்பி ரெண்டு பேருக்கும் ரிட்டர்ன் வந்துடுது. அப்புறமா வந்து வீரபாகு என்ன பண்ணாங்க, பாசுபதாஸ்திரத்தை போடுறாங்க. இதை பார்த்த பானுகோப்பன் நச்சோ, நம்ம பாசுபதாஸ்திரத்தை எடுத்துட்டு வரீங்க, நம்ம வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கலான்ட்டு அந்த படையில இருந்து திரும்பி போயிடுறாங்க. போன உடனே வீரபாகு என்ன பண்றாரு, அந்த பாசுபதாஸ்திரம் ரிட்டர்ன் எடுத்துடுறாரு. நான் வந்து அது இதுல இருந்து போயிட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் போனதுனால அவன் போகும்போது அவனுக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு. நம்ம இவ்வளவு நம்பிக்கையா நம்ம அப்பா அனுப்புனாரு, இந்த மாதிரி ஆயிட்டுமே அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுக்கிறான். என்னன்னா 24 ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம். 24 நிமிஷத்துக்குள்ள நான் வந்து அவனை சாவடிக்கல, வீரபாகு சாவடிக்கல அப்படின்னா நான் வந்து ஒரு அக்னியை வந்து மூட்டி நான் வந்து உள்ள விழுந்து இறந்துடுவேன் அப்படின்ட்டு சூரபத்மனுடைய ஃபர்ஸ்ட் பையன் பானுகோப்பன் வந்து அவனுக்குள்ளவே அவன் ப்ராமிஸ் பண்ணி ஒரு சபதம் எடுத்துக்கான். அப்புறம் என்ன நடக்குது, இன்னும் ஒரே டேஸ்ட் அதை இப்ப சீக்கிரமா அப்புறமா என்ன நடக்குதுன்னா, சூரபத்மன் வந்து அந்த போர்க்களத்துக்கு வந்து தன் பையன் வந்து திரும்பி வந்ததுக்கு ரொம்ப அவமானப்படுறான். என்னோட பையன் சொல்லிட்டு எனக்கு அசிங்கமா இருக்கு, என்ன இப்படி திரும்பி வந்த, உனக்கு எவ்வளவு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து அவங்க அப்பா வந்து இன்னைக்கு யாரையும் நம்பி எனக்கு போறது இல்லை, நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்புறமா இது பண்றாங்க. உடனே என்ன பண்றாரு, முருகர் வந்து அந்த சின்ன பையன் வந்து போயிட்டான் அப்படின்னு வீரபாகு வந்து முருகர் கிட்ட சொல்றாரு. சொன்னோடனே முருகர் என்ன பண்றாரு, இந்திரனை கூப்பிட்டு, இந்திரா நீ வா, உன் மேல வந்து நான் மயிலா இருக்கு, நான் வந்து முருகர் வந்து மயில் மேல உட்காந்துட்டு
அந்த போர்க்களத்துக்கு போலாம், எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனாக்கா அசுரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த இன்னொரு பையன், இந்த சூரபத்மனோட இன்னொரு பையன் வரான். அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஒரு மரத்தை எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறான். இவங்க வந்து பாறைகளும் மலைகளும் தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. எல்லாம் அப்படி போகுது. போனோடனே அதிவீரர், அது அந்த பையன் பேர் வந்து அதிவீரர். இவன் வந்து ஒரு அசுரன் இல்லையா, இவன் வரான். இவன் யாருன்னா சிங்கமுகத்துடைய பையன். இவன் இங்க வந்துட்டு உக்ரன் தண்டாயுதர் அந்த மாதிரி 2 பேர் லார்ட் முருகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேர் வராங்க. அவங்க 2 பேரையும் அசுரர்களையும் வந்து பதம் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நாராயணி அஸ்திரம் எல்லாம் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அந்த உக்ரன் தண்டாயுதன் என்ன பண்றாங்க, நாராயணி அஸ்திரம் வந்தோடனே அப்படியே அவங்க நாக்குல வந்து முருகரை நினைச்சுக்கிட்டு அவங்க நாக்கை இப்படி நீட்டினோடனே அவங்க நாக்குல வந்து ஒட்டினோடனே இதை பார்த்துட்டு இந்திரன் இப்ப மயிலா தானே இருக்காங்க, முருகருக்கு மேல பண்றாங்க இல்லையா. இதை பார்த்துட்டு இந்திரனுக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு பக்கத்துல வந்து நாரதர் இருக்காரு. நாரதர்கிட்ட கேட்கறாங்க, இந்திரன் என்ன இது நாராயண அஸ்திரம் யாருக்குமே எதுவுமே பண்ணாதுன்னு கிடையவே கிடையாது, எப்படி பட்டவங்களையும் விழுத்திடுமே, எப்படி உக்ரனோ தண்டாயுதமோ வந்து நாட்டை இப்படி காமிச்ச உடனே உள்ள வந்து நின்ன உடனே அப்படியே அடங்கி அவங்க முழுங்கி ஏப்பமும் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு நாரதர் சொல்றாரு, நாராயணி அஸ்திரம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா யார் ஒருத்தர் சிவபெருமானையும் முருகரையும் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து ஒண்ணுமே பண்ணாது, அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு நாரதர். பிரம்மா எல்லாருமே இவங்களதான் வந்திருக்காங்க. எல்லாரும் இந்த போர் இந்த வாரம் வந்து நடத்தி அதை பாக்குறதுக்காக அந்த மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்கும் வந்து ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்குதான் கண்டிப்பா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. பிரம்மா வந்து இந்த அதிவீரன் என்ன பண்றான், பாசுபசாஸ்திரத்தை அடிக்கிறாங்க உக்ரன்லையும் தண்டாயுதனையும். ஆனா இந்த உக்ரன் கிட்ட வந்து எந்த வெப்பன்ஸும் இல்லாதனால இந்த பாசுபசாஸ்திரம் வந்து இப்போ எதிராலையும் வந்து வெப்பன்ஸ் என்ன வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அடிக்கிற அம்பு வந்து கிட்ட போச்சுனால அவங்க ரிவர்ஸ் வச்சா மட்டும்தான் இதாகும். ஆனா அவங்க கிட்ட எந்த ஆயுதமும் இல்லாதனால அந்த பாசுபசாஸ்திரம் வந்து காட் கிட்டே போயிடுச்சு. அது ஆக்சுவலி லாவா. அது எதிரில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கவங்க மேல நம்ம இந்த அதிவீரன் வந்து அந்த டைம்ல யோசிக்கல. நாராயணாஸ்திரம் அடிச்சுதான் அது போய் வேலை செய்யுங்க, பாசுபசாஸ்திரம் வேலை செய்யும் அப்படின்ட்டு டக்குன்னு அடிச்சு. ஆனா உக்ரன் கிட்டோ தண்டாயுதம் எந்த வெப்பன்ஸும் இல்லாதனால அது என்ன பண்ணுது, அந்த பாசுபசாஸ்திரம் காட் கிட்டே ரிட்டர்ன் போயிடுது, லார்ட் சிவா கிட்டே போயிடுது. இதை பார்த்தோன்னே அசுரர்களுக்கெல்லாம் ரொம்ப அச்சோ நம்மளுக்கு இருந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்புறமா வந்து இந்த அதிவீரனுடைய அசுரர்கள் எல்லாம் வேற எதுவுமே என்கிட்ட பெருசா ஆயுதம் இல்லை. 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உக்ரன் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபயர் அம்பு விட்டாங்க. அம்பு விட்டு அதிவீரன் மேல பட்டு இறந்துட்டாங்க. இப்போ அதிவீரனும் இறந்தாச்சு. இப்போ நீ அண்ணன் என் தம்பிக்குள்ள எல்லாம் சாவடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அசுரேந்திரன் வரான். அவன் ரொம்ப பலசாலி. அசுரேந்திரன் யாரு, தாரகாசுரன் என் அப்பாவை வந்து பழி வாங்குவேன்னு சொன்னாங்க. என் அப்பா வந்து வரான். இப்போ தாரகாசுரனுடைய மகன் வந்துட்டு உக்ரனுடைய பேரெல்லாம் வந்து புடுங்கி போட்டு ரொம்ப அவங்கிட்ட வெப்பன்ஸ் இல்லை இல்லையா, அதனால தேரெல்லாம் பிடுங்கி போட்டு அவனை காலெல்லாம் உடைச்சி அவன் கையெல்லாம் கட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி. இதை பார்த்த நாடு முருகர் வந்து இதை பார்த்து அதை மேலதானே இருக்காது. இதை பார்த்து நாடு முருகர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இவ்வளவு இருந்தா இவன் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகுவையும் உக்ரன் தண்டாயுதம் இவங்களெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. முருகர் அவருடைய வேலை அனுப்புறாரு. வேலை அனுப்பினோடனே ஃபைட் பண்ணி அந்த வேல் வந்து அசுரேந்திரனும் சேர்ந்து இறந்துடுறான். இப்போ அசுரேந்திரனும் இறந்துட்டான். இதை பார்த்தோன்னே சூரபத்மன் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டான். என்ன இது நம்மளுடைய ஆட்கள் எல்லாம் ஒருத்தரா வந்து இறந்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் வரான். வந்துட்டு அவனுடைய ஒரே ஒரு அம்பு எவ்வளவு பேரை சாவடிக்கும் அப்படின்னா 1,00,000 பேரை சாவடிக்கணும். இந்த சூரபத்மன் கிட்ட 2 விஷயம் என்னன்னா,
லார்ட் சிவாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு தான் இவ்வளவு நாள் இருக்கலாம். அப்புறமா ரத்னகாளி காளியோடைய அனுகிரகம் ஜாஸ்தி இருக்கு சுபத்மனுக்கு. காளியோடைய ரத்னகாளியோடைய வேர்வையில தான் இவங்களுடைய அஸ்திரமே செஞ்சிருப்பாங்களாம். அதனால கண்டிப்பா காளியை கும்பிடுறவங்க யாருன்னா தோத்து போவாங்களா? யாருமே தோக்க மாட்டாங்க. ஸோ இவனுக்கு அபரீதமான நம்பிக்கை என்னன்னா நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். போறான் சுரபத்மன் இப்ப போர்க்களத்துக்கு போயிட்டு காளியோடைய வேர்வையில இருக்க அந்த அம்பை ரெடி பண்ணிருந்தாங்க இல்லையா, அந்த 1,00,000 அந்த அம்பை ஒரே ஒரு அம்பை விட்டுறாங்க. அந்த ஒரு அம்பை என்ன பண்ணுது 1,00,000 பூதக்கணங்களை சாவடிச்சிருக்காங்க. அப்புறமா அவங்களுடைய 9 தம்பிகள் நான் சொன்னேன் இல்லையா, வீரபாகு, வீர மாத்தாண்டன், வீர ராட்சசன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா 9 நம்பர்ஸ். அந்த 9 நம்பர்ஸ் சின்ன சின்ன விஷயம் நீங்கெல்லாம் பொடி பசங்க சின்ன சின்ன விஷயம் விடுறோம். அந்த அம்பை விட்டோன்னே அவங்க எல்லாம் மயக்க போட்டுக்கிறாங்க. என்ன பண்றான், காலை தூக்கி இப்படி தூக்கி இப்படி அடிக்கிறான். அவங்கதான் ஸ்கைல இருந்து போய் டச் ஆகி மேல போய் வானத்துல போய் டச் ஆகி கீழே வந்துருக்கான். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அவருடைய 8 தம்பிகளும் ஒண்ணுமே முடியாம ரொம்ப விழுந்துடுறாங்க. 9வது அண்ணன் இப்போ வீரபாகு தான் வராங்க. என்னை பார்த்ததே சுரபத்மனுக்கு, ஏய் நீ தூதுவனா வந்தவன், நான் அப்பவே சாவரத்துக்கணும்னு நினைச்சேன், நீ தப்பிச்சிட்டேன். அது ஒண்ணும் கெட்டு போல, இப்ப நீ மாட்டினல, இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் பயங்கரமா சொல்லி பேசிட்டு வீரபாகம்ல விடுறாங்க. வீரபாகமும் போராடுறாரு. என்னென்ன முடியுமோ பிரம்மாஸ்திரம், சூராஸ்திரம், நாராயணஸ்திரம் அதெல்லாம் அவங்களால முடிஞ்சதுக்கு அவங்க சூரபத்மன் மேல விடுறாங்க. ஆனா சூரபத்மனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேன். அவங்களால போய் டச் ஆகி டொப்பன் கீழே விழுந்துருது. அவங்க பாடியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இரும்பு மாதிரி இருக்கு. அதுக்கு எந்த அர்த்தமும் வார்த்தையே ஆகல. இதை பார்த்து வீரபாகு இவனை கொல்றதுக்கு உன்னை கொல்றதுக்கு சபதம் எடுத்துறது என்னுடைய லாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா அவன் கொஞ்சம் வியப்பாவும் ஆயிட்டாங்க. பராக்கிரமம் எவ்வளவு ஒரு பலசாலி அப்படின்ட்டு சூரபத்மனை பார்த்து நினைச்சிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, உன்னை கொல்றதுக்கு என் லார்ட் தான் வரணும். ஏன்னா அவர் தான் சபதம் எடுத்திருக்காரு. அதான் ஹனுமன் கூட சொல்லுவாங்க பாருங்க ராமாயணத்துல. என்னன்னா ராவணனை போய் எத்தனையோ வாட்டி நேர்ல சந்திச்சிருப்பாரு. அப்பவே அவர் சிட்டியெல்லாம் எடுத்தவரை ராவணன் எரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா உன்னை சாவடிக்கிற பொறுத்த என்னுடைய லார்டு தான் எடுத்திருக்காங்க. ராமர் உன்னை சாப்பிட்டுருக்காரு, ஸ்ரீராமர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் சொல்லுவாரு. அந்த மாதிரி வீரபாகு முருகன் கையால தான் நீ சாகணும். ஸோ அதனால நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாசுபத அசுரத்தை விடுறாங்க. அந்த அசுரம் விட்டோடனே அதுல பாம்பு வருது. அந்த பாம்பு ஈக்குவலா வீரபாகு ஒரு அசுரத்தை விடுறாங்க. அது நிறைய பாம்புகள், அது ரெண்டுமே கிளாஷ் ஆகி ஒண்ணுமே ஆகல. எல்லாம் அவங்க கிட்டே ரிட்டர்ன் போயிடுச்சு. அப்புறமா சூரபத்மன் ஒரே வேண்டிட்டு அந்த காளியோடைய அசுரத்தை விடுறாங்க. விட்டோடனே அப்படியே அந்த அம்பு மேல பட்டோடனே வீரபாகு மயக்க மாதிரி அப்படியே கீழே விழுந்துருக்காரு. இதை பார்த்தோன்னே முருகர் சொல்றாங்க, பூதகணத்தை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சூரபத்மா அப்படின்ட்டு கத்திட்டு வராரு. நான் தான் எமனா வந்திருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு லார்ட் முருகர் வராங்க. இப்பதான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. இப்பதான் சூரபத்மன் லார்ட் முருகரை பார்த்தாங்க. முருகர் சூரபத்மன் தான் பார்த்தாங்க. சரிங்களா, நேருக்கு நேர் பாக்குறது இப்பதான் பார்த்தோன்னே சூரபத்மன் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே யாரு இவ்வளவு தேஜஸ், இவ்வளவு பாலமுருகன், இவ்வளவு அழகான தேஜஸ், இவ்வளோ ரொம்ப தேஜஸா இருக்கிறது யாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்தது மயிலே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்னன்னா ரொம்ப கருணையா அதெல்லாம் இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி இவர் இது பண்றாரு. அதுக்கப்புறமா அப்படி சொல்லிட்டு இருந்த உடனே முருகர் சூரபத்மா நீ உன் மனசுல என்ன ஓட்டுன்னு எனக்கு தெரியும். நீ என் அப்பா தான் உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, உங்களை கொள்றதுக்காக இது பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் 2-3 டைம் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். நீ திரும்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீ என்னுடைய தம்பிகள் எல்லாரையும் மூச்சை இழுக்க வச்சுட்டு வீரபாகவும் இதுவாயிருக்காங்க, இது நீ பண்ணதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலை விட்ட உடனே அவங்க தம்பிங்க எல்லாம் மூச்சு இருந்தவங்க எல்லாருமே மயக்கத்துல எழுந்துக்கிறாங்க. சூரபத்மனை நிராயுதபாணியா இருக்கிறதுனால அவன் அப்படியே அவனுடைய கிரீடத்துல அப்படியே அதை வச்சுட்டு அப்படியே தலைவில்லை
அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல அப்படின்ட்டு சூரபத்மன் முருகரை பார்க்கறது. முருகர் என்ன பண்றாரு, போ நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. நீ போயிடு, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிடுவாரு. போயிட்ட உடனே இவர் வந்து போகும்போதே அப்படியே நினைச்சுக்கிட்டே போறாரு, முருகா இதெல்லாம் முருகாவா, இவ்வளோ இதுவா இருக்கவங்க நம்மள வந்து இவ்வளவு இதுவா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பத்தி ரொம்ப ஒரு பெருமையா ஒரு இப்போ என்னதான் அசுரனா இருந்தாலும் நம்மளுடைய குல தெய்வமான பரமசிவனுடைய பையன்னு இவங்களுக்கு ஒரு கருணை இருக்கு சூரபத்மனுக்கு. இவனை பார்த்துதான் எல்லாரும் இவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்களா, நம்ம எவ்வளோ என் தம்பியை சாவடிச்சாங்கன்னா என் மகனை சாவடிச்சாங்க, அவ்வளவு கோவம் இருந்தது. முருகரை பார்த்துட்டு அந்த கொஞ்சம் பணிவு வந்துருச்சு அவனுக்கு. இருந்தாலும் நம்ம அசுரர்களை சாவடிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு தோணுது, நம்ம வந்து முருகரை வந்து இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. உடனே வந்து தேவர்கள் எல்லாம் கேட்கறாங்க, ஏன் முருகா நல்ல சான்ஸ் உனக்கு, நிராயுதவாணியா இருந்தா என்ன உங்க வேலை விட்டுருந்தா இப்ப அவன் டக்குன்னு அவனை சாவடிச்சுட்டுலாம் இன்னையோட வார் முடிஞ்சிருக்கோம், நீங்க ஏன் முருகா கேட்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு வந்து முருகர் சொல்றாரு, அவன் மனசுல எவ்வளவு என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அவனும் வந்து மாறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறான், அவனை வந்து அந்த அந்த ஈகோ அந்த கோவம் வந்து அவனை வந்து மாற விடாம பண்ணுது, இவனும் ரியலைஸ் பண்ணி அவனும் மாறுவான், அதனால அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறதுனால பிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. முருகர் சொன்னோடனே தேவர்கள் எல்லாம் சரி ஓகே முருகா